வணக்கம். அடுத்தது போரும் சந்தையுமோட எபிசோட். முதல்ல நன்றி தெரிவிக்கணும் எங்கள் சைட்லேருந்து. ஏன்னா நிறைய ஃபீட்பேக் வந்தது. ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த புது மைக் எடுத்ததுனால ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, நன்றி. சில பேர் சொன்னாங்க கொஞ்சம் நீங்கள் ஃபோனோட லெவலில் கொஞ்சம் ஏற்றிங்கன்னா ஹை லெவலுக்கு கொண்டு வாங்கன்னா அது முயற்சி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் நன்றி. இன்னைக்கு திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டே, பட் ப்ராட்லி ஒரு சிமிலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது. என்ன இந்த பேட்டர்ன்? கொஞ்ச நாளாக பேசினுக்கிற பேட்டர்ன். ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப்லாம் லார்ஜ் கேப்போட பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது. கரெக்ட், அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன மாற்றம் இன்னைக்கு? மாற்றம் வந்து நார்மலா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஒரு 1/2% 3/4% ஏறி இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, ஃபிளாட்டா இருந்தது. மூன்றாவது என்ன, சில நாள் மார்க்கெட் கரெக்டா ஆச்சு. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோல டிக்ளைன் அதிகமா இருக்கும், அட்வான்ஸ் கம்மியா இருக்கும். மார்க்கெட் நல்லா பண்றச்சு, அட்வான்ஸ் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலா அதர் தேன் லார்ஜ் கேப்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா 1.5% ஆவரேஜா மேலே ஏறி இருக்கு. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டாக்குக்கு மேலே ஏறி இருக்கு, 1000 ஸ்டாக்குக்கு கம்மியா தான் இறங்கி இருக்கு. ஸோ கிளியரா ஃபேவர் ஆஃப் அட்வான்சஸ்ல இருந்ததுனால இதுல கிளியரா தெரிஞ்சுக்கலாம் ரீட்டைல் அண்ட் ஹெச்என்ஐ பார்ட்டிசிபேஷன். ஏன்னா நிறைய சின்ன சின்ன ஸ்டாக் வாங்குறது ரீட்டைல் அண்ட் ஹெச்என்ஐ தான், ரைட்? ஸோ இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, இன்னைக்கு எஃப்ஐஎஸோட பிஹேவியரும் டிஐஎஸோட பிஹேவியரும் மாறி இருக்கு. என்ன, நேற்று ஞாபகம் இருக்கும், நான் என்ன சொன்னேன்? 5800 கோடி எஃப்ஐஎஸ் வித்தாங்க, 6800 கோடி டிஐஎஸ் வாங்கினாங்க. பயங்கரமா அவங்க வித்தாங்க, இவங்க பயங்கரமா இவங்க வாங்கினாங்க. இன்னைக்கு இவங்க வந்து விற்பனையை மொத்தமா குறைச்சிட்டாங்க. 300 கோடி தான் வித்தாங்க எஃப்ஐஐ. அதனால டிஐயும் பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு கமால்னு குறைச்சிட்டாங்க, 400 கோடி தான் வாங்கியிருக்காங்க. ஏன் இது இன்னைக்கு எவ்வளவு நல்ல செய்தி? என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்ததுன்னா, வார் பத்தி ஒரு நல்ல செய்தி. என்ன, அமெரிக்கால இருந்து ஒரு லெட்டர் போயிருக்கு, வயா பாகிஸ்தான் டு ஈரான், இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல இந்த வாரை செட்டில் பண்ணலாம். நேற்றுக்கே இந்த நியூஸ் வந்தது, அதோட பாசிட்டிவ் எஃபெக்ட் இன்னைக்கு இருந்தது. ஸோ அதனால மார்க்கெட் எடுத்து இன்ஃபேக்ட் மதியானம் 12 மணிக்கு நல்லா ஷார்ப்பா நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப்லாம் கண்டினியூஸா மார்னிங்ல இருந்து இருந்தா ஈவினிங்குள்ள ஹையா தான் எண்ட் ஆச்சு. இந்த நிஃப்டி மட்டும் நடுவில் ஏறிட்டு இறங்கிட்டு. ஏன்னா என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, அந்த எஃப்ஐஎஸ் வந்து 300 கோடி தான் இன்னைக்கு நெட்டா வித்தாங்க. பட் இனிஷியலா அந்த அரௌண்ட் 12 o'clock நிறைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் வித்திருக்காங்க. ஏன்னா அந்த மத்தியானம் தான் வந்தது, ஈரான் வந்து அந்த பேப்பர் பார்த்துட்டு இது என்ன விஷ் லிஸ்ட் மாதிரி இருக்கு, இது ஒன்றும் ப்ரொபோசல் மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் ஆஸ் யூஷுவல் நான் ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கேன், அவங்க எடுத்துப்பாங்களான்னு தெரியல, ஆனா எடுத்துக்கலன்னா நான் பாம் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணாலே உடனே அது வந்து இது நிஜமா நடக்க போறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால மத்தியானம் புஷ்ன்னு அந்த நிஃப்டியோட ரேலி இறங்கிடுது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் வாங்கினாங்கன்னா அதை வந்து வித்துட்டாங்க பை எண்ட் ஆஃப் டே, ரைட்? ஸோ இந்த நியூஸ். அது தவிர என்ன வேற என்ன நியூஸ்னா, இந்த இன்னொரு பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க வார், அதை பத்தி நம்ம மறந்தே போயிட்டோம். யாரு? இஸ்ரேல். இன்னைக்கு திரும்ப இஸ்ரேல் வந்து ஒரு மாசம் கழிச்சு திரும்பியும் பீரோட் மேல பாம்பு போட்டான். ஸோ அதுவும் ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல. ரெண்டாவது, மார்க்கெட் இந்த மாதிரி பாசிட்டிவா ரியாக்ட் ஆனதுக்கு ஒரே காரணம் தான், ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம சொல்றோம். அது எங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ, எங்க தெரியுது, அது வந்து ஆயில் பிரைஸ், பிரெண்ட் க்ரூட் பிரைஸ் தான் தெரியுது. ஸோ இந்த நல்ல செய்தினால இந்த பிரெண்ட் க்ரூட் இன்னைக்கு 96 வரைக்கும் இறங்கிடுது. 100 தாண்டி. என்ன, 2 நாள் முன்னாடி தான் 114 இருந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 126 தொட்டுது. அங்கேருந்து 96க்கு இறங்கினோன்னா உடனே இந்தியன் மார்க்கெட்ல வார் சால்வ் ஆகுறது அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடுது. அது தவறு இல்லை அந்த மாதிரி. ஏன்னா அதுதான் கிளியர் இண்டிகேட்டர் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ். பட் இந்த இண்டிகேட்டர் கூட பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஃப்ளோக்கு தான் ரியாக்ட் ஆகுது. ஏன்னா ஆக்சுவலா இன்னும் ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் க்ளோஸ்டு, பிளாக்கேட் இஸ் கண்டினியூவிங் அண்ட் 1600 ஷிப்பு அங்க கணக்கு மூவ் பண்ண முடியாம. ஸோ ஆயில் சப்ளைல ஒரு ரிலீஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர்ஸ் பிரைஸ்ல இந்த நியூஸ் பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரம்ப் இந்த மாதிரி கமெண்ட் அடிச்சு பேசினான்னா திரும்ப ஆயில் விலை பாருங்க 96 திருப்பி இப்போ 100க்கு வந்துடுது. அண்ட் அதனால தான் கிஃப்ட் நிட்டியும் இப்போ ரெட்ல இருக்கு. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸும் ஒரு மாதிரி ரெடிஷ் டெரிட்டரி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ரியலா ஒரு சொல்யூஷன் மாதிரி இருந்ததுன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ அது போயிடுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எப்படி நைட் ஃபுல்லாக என்ன நியூஸ் வருதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா அமெரிக்காலாம் இன்னும் ஓப்பன் இருக்கு, அப்புறம் தான் காத்தால தெரிஞ்சுக்கும். பட் நாளைக்கு பத்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த டிஐஎஸ் பத்தி நான் பேசியிருந்தேன் இல்லையா, இந்த டிஐஎஸும் நேத்தி 7000 கோடி போல வாங்கினவங்க இன்னைக்கு 400 கோடி தான் வாங்கினாங்க. என்ன காரணம்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேட்டர்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் எஃப்ஐஐ அதிகமா விற்கிறாங்களோ அன்னைக்கு தான் டிஐஎஸும் வாங்குறாங்க அதிகமா. ஏன்? அவங்க இருக்கிற கேஷை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இந்த எஃப்ஐஎஸ் விற்கிற அன்னைக்கு அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் கொஞ்சம் விலை இறங்கும் இல்லையா, அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வரதுனால அப்பதான் வாங்குறாங்க. அவங்க எஃப்ஐஎஸ் அது விற்கலைன்னா அதனால வாய முடியும் சும்மா இருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்க கேஷ் பேலன்ஸை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி earning சீசன் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. என்ன ஒரு கம்பெனி நல்ல ரிசல்ட் சொல்லி அவுட்லுக் நல்லா இருக்குன்னு சொன்னா அதை வாங்குறதுக்கு கேஷ் இருக்கணுமே. ஸோ தவா போட்டு சும்மா போய் மார்க்கெட்ல போய் டெய்லி வாங்குறாம
இன்னைக்கு எஃப்ஐ அதிகமா வித்தா அந்த விலை இறங்கினா அதை போட்டு வாங்குறாங்க. ஸோ அது ஒரு ஸ்மார்ட் பிஹேவியர். ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா செக்டர் ரொட்டேஷன் பண்ணிருக்காங்க. வாங்கி விற்கிறது இந்த 400 கோடின்னு பாக்குறதுல 15,000 கோடி வித்து 15,000 கோடி வாங்குறது, அதுதான் அந்த ஒரு 400 டிஃபரன்ஸ். ஸோ ரொட்டேஷன் பண்றாங்க. ஸோ எந்த செக்டர் நல்லா பண்ணிருக்கு நல்லா பண்ணலன்னு பார்த்தா அது இதை வாங்கினாங்க எது வித்தாங்க ஒரு ஐடியா வச்சுக்குவோம். நீங்க நல்லா பண்ண செக்டர் டிஃபென்ஸ், ஆட்டோ, ரியாலிட்டி ஓரளவுக்கு. இது நல்லா பண்ணல ஐடி, பிஎஸ்யூ பேங்க்ஸ், கன்சியூமர் டூரபிள். ஸோ கிளியரா இங்கே உங்க ப்ராஃபிட் புக் பண்ணி அங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா ரிசல்ட்ஸ் பார்த்து ஆட்டோட நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வந்தது. வார்னால இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ல இந்த டிஃபென்ஸோட அவுட்லுக் எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். அதுல டிஏஎஸ் மட்டும் இல்லை, பட் ரீட்டைல் என்ன கூட அதுல நிறைய வாங்கியிருக்காங்க என்னோட அபிப்பிராயம். ஸோ எதுக்கு சொல்றேன்னா கிளியரா இந்த பிஹேவியர்னால இப்போ இந்த நைட் நியூஸ் பேஸ் பண்ணி இன்னொரு ஃபேக்டர் சொல்லணும் உங்களுக்கு. இந்த எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்ல இந்த பிஹேவியர் ஷார்ட்ஸ் எஃப்என்டோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னமும் ஒரு 2.5 லட்சம் ஷார்ட் கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட அப்ரோச்சே ஒரு பேரிஷா தான் இருக்கு இந்தியா பத்தி. அண்ட் அந்த எஃப்என்டோ ஆப்ஷன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் புட் வாங்கியிருக்கு. ஏன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க டவுன் சைட்ல இருந்து. ஸோ இதுக்கு சொல்றேன்னா இந்த நைட்ல என்ன நியூஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலா இருக்கலாம். ஏன்னா நல்ல செய்தி வந்து நைட்ல ஒரு மாதிரி ஈரான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த பேச்சுவார்த்தைக்கு 2 பேரும் இஸ்லாமாபாத் போகலாம் அப்படின்னு ஏதாவது செய்தி வந்தா இவ்வளவு ஷார்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஷார்ட் கவரிங்னால நாளைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ராலி ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணும். இல்ல இதே மாதிரி ஒரு அன்சர்டன் சினாரியோ ட்ரம்ப் இதே மாதிரி ஏதாவது சொன்னார்னா இன்னும் அந்த ஷார்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு ஒரு வாலட்டைலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிஐஎஸும் அதை பேஸ் பண்ணி தான் வாங்குறது விற்கிறது. ஸோ அதனால நாளைக்கும் எனக்கு இந்த 2-3 நாளைக்கு வாலட்டைலா தான் இருக்கும். ஆனா ரீட்டைலர்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா வாங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு மார்ச் எண்டுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வாங்கிருக்காங்க. அவங்க வாங்குறது லார்ஜ்லி மிட்ஸ் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் தானே வாங்குறாங்க. ஸோ 1 மந்த்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப் 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, மிட் கேப் 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அண்ட் லார்ஜ் கேப் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ போஸ்ட் மார்ச் கரெக்ஷன் அந்த ரிகவரி ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் எதுக்கு சொல்றேன்னா இது மாதிரி இந்த ரீட்டைல் நினைச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதே பிஹேவியரை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த ஆவரேஜிங் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ அடுத்த வாரமும் இந்த வாரம் அடுத்த வாரமும் இதே மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அன்டில் earning சீசன் கிளாரிட்டி வந்து டிஐஎஸ் வந்து பிக் தொகையா போட்டு அந்த செக்டர் ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இது மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஸோ நான் சொன்னபடி நீங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி அதே பண்ணிட்டு இருக்கிறது தான் பெட்டர். உங்க டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ எப்படி வாரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தோ அதே கண்டினியூ பண்ணிட்டு ஸ்டாகர்டா வாங்கிட்டு இருங்க. இப்போ எல்லாரும் நிறைய பேர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இவ்வளவு நல்லா பண்றதுதான் இப்போ நான் போர்ட்ஃபோலியோல மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏத்தனமான்னு கேட்பீங்க. ஒன்றும் வேணாம், அது மாதிரி பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த வார் சிச்சுவேஷன் நல்லா வந்தா எஃப்ஐஎஸ் திரும்பி வந்தா லார்ஜ் கேப்ல சில செக்டர்ஸ் ஏற வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, ஆஸ் ரீட்டைலர்ஸ் அண்ட் நேஷனைஸ் நீங்க ஃபண்ட்ல போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுருந்தீங்கன்னா ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப் அந்த மாதிரி ஃபண்ட்ல தான் போட்டிருப்பீங்க. அங்க ஆல்ரெடி ஒரு டைவர்சிஃபைட் லார்ஜ் மிட் ஸ்மால் கேப்போட எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு கூட போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே அதிகமா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் போர்ட்ஃபோலியோல வச்சுருப்பாங்க. ஸோ அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கான்ஃபிடென்டா இருக்கு நீங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து மிட் ஸ்மால் மைக்ரோ தான் அதிகமா இருக்கும்ட்டு. ஸோ அதே போர்ட்ஃபோலியோ ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருங்க நான் சொன்னபடி. ஸோ வேற எதுவும் மாற்றம் அந்த வார் ரியலா எண்ட் ஆகிற விஷயம் வந்தாதான் நம்ம ஏதாவது போர்ட்ஃபோலியோ மாத்திர பத்தி யோசிக்கணும். தவிர இப்போதைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் அடுத்த ரிவ்யூவோட. நன்றி, வணக்கம்.